நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் சிறப்பு உதவியாளர். கோவிட் காலத்தில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு முக்கிய பங்கை ஆற்றியவர். மத்திய அரசில் உள்துறை மற்றும் நிதித்துறையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தமிழ்நாட்டின் நிதிநிலையை சரி செய்வார் என நம்பி விஜய் தேர்வு செய்திருக்கும் அதிகாரிதான் M.A. சித்திக் IAS. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சித்திக் 1971 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்தவர். மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தில் B.Tech முடித்த சித்திக் மத்திய அரசு பணிக்கு தயாரானார். கடும் முயற்சிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் பிறகு 1995ஆம் ஆண்டு IAS தேர்வில் வென்றார். சொந்த மாநிலமான தமிழ்நாடு பிரிவை தேர்வு செய்த அவருக்கு சிவகாசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் சார் ஆட்சியராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் நிதித்துறையில் அண்டர் செக்ரட்டரியாக சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போது தாக்கல் செய்யப்பட்ட 4 நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்யும் பட்ஜெட் அலுவலராக பணியாற்றும் வாய்ப்பு சித்திக்கிற்கு கிடைத்தது. நிதித்துறையில் பல்வேறு விவகாரங்களில் அனுபவம் பெற்றவரை தருமபுரி மாவட்ட ஆட்சியராக நியமித்தது தமிழ்நாடு அரசு. 2004ஆம் ஆண்டு வரை சுமார் 2 ஆண்டுகள் கலெக்டராக இருந்தவரை அகழ்வாராய்ச்சி துறைக்கு டிரான்ஸ்பர் செய்தார் ஜெயலலிதா. அங்கும் 2 ஆண்டுகள் பணியாற்றியவருக்கு சிவகங்கை ஆட்சியராகும் வாய்ப்பு கிட்டியது. பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றான சிவகங்கையில் மக்கள் எளிதில் அணுகும் கலெக்டராக மாறினார் சித்திக். குறைதீர்ப்பு நாட்களில் மட்டுமல்லாது எப்போது வந்தாலும் கலெக்டரை பார்க்கலாம், குறைகளை கேட்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும் அளவுக்கு வேலை பார்த்தார். அங்கு பணி முடித்துவிட்டு மத்திய அரசு பணிக்காக சென்றார் சித்திக். மத்திய அரசு பணிக்கு சென்ற பிறகுதான் சித்திக்கின் பார்வை நிதித்துறை மீது ஆழமாக விழத் தொடங்கியது. நிதி செலவீனங்கள் துறை இயக்குநரகத்தில் சுமார் ஓராண்டுக்கும் மேலாக துணை செயலாளர் அந்தஸ்தில் பணியாற்றினார். பணம் எப்படி செலவாகிறது, எதற்கு அதிகம் செலவு செய்கிறோம், எப்படி செலவழிக்க வேண்டும், அரசாக இருக்கும் போது செலவினங்களில் காட்ட வேண்டிய முக்கியத்துவம் பற்றியும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பண பரிமாற்ற விவகாரங்கள் குறித்தும் நீண்ட அனுபவத்தை பெற்றார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்துக்கு சிறப்பு உதவியாளராக நியமிக்கப்பட்டார். சுமார் ஓராண்டு அங்கு பணியாற்றியவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சிதம்பரம் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட போது அங்கும் பணியாற்றினார். மத்திய பட்ஜெட், திட்ட நிதி ஒதுக்கீடு போன்ற பலவற்றை நேரில் இருந்து கவனிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. மேலும் ப. சிதம்பரம் போன்ற ஒரு அரசியல் தலைவரோடு நிதி விவகாரங்களில் சேர்ந்து பணியாற்றியதால் அத்துறையில் சித்திக்கிற்கு அதிக ஆர்வம் ஏற்பட தொடங்கியது. அதோடு நிதித்துறையில் எவ்வளவு வேகமாக முடிவெடுக்க வேண்டும் என்ற முக்கியத்துவம் அவருக்கு புரிந்தது. பின்னாட்களில் தான் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் எந்த சிக்கலானாலும் உடனடியாக தீர்ப்பதிலும் முடிவுகளை விரைந்து எடுப்பதிலும் சித்திக் போன்று வராது என பெயர் பெற்றார். 2014இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது மீண்டும் நிதி செலவினங்கள் துறைக்கே திரும்பிய சித்திக் அங்கு பணியாற்றினார். இந்நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்றார். அப்போது நிதித்துறைக்கு ஒரு சரியான அதிகாரி வேண்டுமென தேடிய போது சித்திக் கிடைத்தார். மீண்டும் தனது சொந்த கேடரான தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். தமிழ்நாடு திரும்பியவரை நிதித்துறையின் கீழ் உள்ள வணிக வரித்துறை இணைச் செயலாளராக்கியது தமிழ்நாடு அரசு. ஆட்சி மாறிய பின்னும் கூட அங்கு தொடர்ந்து பணியாற்றினார் சித்திக். 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தொடர்ந்து வணிக வரித்துறையில் பணியாற்றி வந்த சித்திக் பதவி உயர்வு பெற்றதும் சென்னை மெட்ரோ நிறுவனத்தின் MD-யாக பணி நியமனம் செய்யப்பட்டார். மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மொத்த பொறுப்பும் அவரிடமே வந்தது. இந்நிலையில்தான் தாவேக்கு ஆட்சி அமைந்ததும் நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் M.A. சித்திக். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், முன்னாள் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரனும் முதல்வரின் முதன்மை செயலாளர் செந்தில்குமாரும் நிதித்துறை செயலாளர் சித்திக்கும் ஒன்றாக IAS தேர்ச்சி பெற்றவர்கள், ஒன்றாக பணியை தொடங்கியவர்கள்.